லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2% மேலே கீழே போச்சு. இதே சேம் டைமில் நம்ம இந்தியன் ஐடி ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் அவங்களாம் 5 to 6% மேலே கிராஷ் ஆனாங்க. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 5 to 6 year லோவில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு பிரைமரி ரீசன் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்சென்ச்சர் ஐடி கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபியூச்சரோட growth ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 to 5% சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை 3 to 4% குறைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு போல. இதனால தான் இவங்களோட growth ப்ரொஜெக்ஷனை கொஞ்சம் மாடரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அக்சென்ச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனால மொத்த ஐடி கம்பெனி ஏன் அடி வாங்குது, ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு டெல்டா மாவட்டம் எடுத்துக்கலாம். அங்க தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்க இருக்கிற ஒரு விவசாயி மட்டும் கஷ்டப்பட மாட்டாரு. அங்க இருக்கிற எல்லா விவசாயியும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. இதே ரீசன் தான் இங்கேயும். இந்தியால அதிகமா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி பர்ட்டிகுலர் ரீசன்னால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் மொத்த கம்பெனியும் அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல முத்திரை குத்திருவாங்க. அதோட சென்டிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் லாஸ்ட் 3 வீக்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சேம் பீரியட்ல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 2% கிட்ட மேல போயிருந்தது. இதே சேம் பீரியட்ல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% கீழே போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கும் அக்சென்ச்சர் தான் காரணமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷனே இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மாசம் என் வீட்டை ரன் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 ரூபாயில நான் வாடகை கட்ட வேண்டியது இருக்கும். என் குழந்தையோட எஜுகேஷனுக்கு நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். மளிகை சாமான், எலக்ட்ரிசிட்டி பில் இது போதாதுன்னு சில டைம் படத்துக்கு போவேன், ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். இந்த மாதிரி எல்லா செலவுகளையும் சேர்த்து 50,000 ரூபாய் வரையும் எனக்கு மாசம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு ஃபியூ மந்த்ல விலைவாசி பயங்கரமா ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 50,000 ரூபாய் வச்சு கண்டிப்பா என் செலவுகளை மேனேஜ் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், தேவையில்லாத செலவுலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படின்னா இந்த சினிமாவுக்கு போறது, ஹோட்டல் போய் சாப்பிடுறது இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணுவேன். இந்த சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா மொத்த கண்ட்ரீஸ் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த இந்தியால இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கிளையண்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருப்பாங்க, மொத்த கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. இப்போ இந்த மொத்த கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வார் நடக்குது. இந்த ட்ரம்ப் சும்மா இல்லாம அங்கங்கன்னு டாரிஃப் போட்டு விட்டுறாரு. ஸோ மொத்த கண்ட்ரீஸை இனிமேல் நம்ம நம்பக்கூடாது, நம்ம கண்ட்ரீஸே ரிலை பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா, இந்த டெக்னாலஜியை எசென்ஷியல் சர்வீஸ், நான் எசென்ஷியல் சர்வீஸ்னு பிரிக்கிறாங்க. இந்த எசென்ஷியல் டெக்னாலஜின்னு சொல்றப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த 100 பேர் செய்யற வேலையை 10 பேர் செய்யற மாதிரி ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ மொத்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேஷன்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வார் டைம்ல செக்யூரிட்டி ரிலேட்டட் த்ரெட் அதிகமா இருக்கும். அப்போ சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான எசென்ஷியல் டெக்னாலஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஐடி கம்பெனி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சல்டேஷன் சர்வீசஸ், டிஜிட்டல் டிசைன் பண்றது இதுல தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக ஸ்கில் வச்சிருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லா கண்ட்ரிஸும் இது ஒரு நான் எசென்ஷியல் டெக்னாலஜியா பாக்குறாங்க. இமீடியட்டா நம்ம இதுல பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இதனால தான் அக்சென்ச்சர் மாதிரியான கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இப்போ இந்த லிங்க் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இதுல இருந்து இந்தியன் ஐடி செக்டர் ரிகவர் ஆகி மேல போகவே போகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்கு முக்கியமா அவங்க ஏஐல எந்த அளவுக்கு ஃபாஸ்டா அடாப்ட் ஆகுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் $40 பில்லியன் கிட்ட ஏஐ பைப்லைன் டீல் வந்து நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்ஃபோசிஸ்ல அவங்களோட கோ-ஃபவுண்டர் நந்தன் நிலக்கனி இருக்கார் இல்லையா, லாஸ்ட் பிரஸ் மீட்ல அவரை நாங்க நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ல அதிகமா ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லி இருக்காரு. ஸோ ஐடி செக்டர்ல யாரு நல்லா ஏஐல அடாப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அதுல நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பர்சிஸ்டன்ட், கோஃபார்ஜ் மாதிரியான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏஐ அடாப்ஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு வரலாம். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் நேம்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணதுனால இது என்னோட பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்காதீங்க. இது உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க.